அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் அனைவரும் நலமோடு உள்ளோம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு தான் இப்போவும் நான் வந்து வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் என்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான் ஒரு இடத்துல வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஸோ லைஃப் அது எப்போவாவது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா அப்படின்னு கேட்டால், யாருமே நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கவே முடியாது. நம்ம நினச்சபடி தான் எல்லாம் லைஃப்பில் நடக்குதா அப்படின்னாலாம் அப்படிலாம் நடக்கவே நடக்காது. சில நேரங்கள் நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கும், அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் பல நேரங்களில் நம்ம பிளான் பண்ணுறதுக்கு மாற்றமாக நடக்கும். இது வந்து எல்லாருக்குமே ஜென்ரலாக நடக்கிறது தான். ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு லைஃப் இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏதோ ஒன்றில் எப்போவாவது ஒரு விஷயத்தில் நம்ம அப்படியே ஸ்டக் ஆகி நிற்போம், ஒரு கவலைப்பட்டுட்டு நிற்போம். ஸோ அந்த நேரத்தில் கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து நம்மளை எட்டி பார்க்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கொண்டாடுற மாதிரி வரும், மனசை விட்டு சிரிக்கிற மாதிரி வரும், இல்லை கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைங்களோட எல்லா ஃபேமிலியோட அந்த மாதிரி போகிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். குடும்பத்துக்குள்ளாரையே ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா கூட அது வந்து மாற்றமாக எல்லாரோட மைண்ட் செட்டையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து குதிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த வந்துச்சு அப்படின்னாக்கா, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அப்பப்போ இடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள், கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை தயவு செஞ்சு யாருமே தவற விடாமல் அனுபவிக்க பழகுங்க. பெரிய பெரிய கவலைகளை நினச்சிக்கிட்டே இருந்தால் அதுக்கு எப்போ முடிவு வருமோ, எப்போ சொல்யூஷன் வரும், என்ன மாதிரி வரும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரும் ஜஸ்ட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இறைவன் என்னைக்கு அதுக்கு நம்ம ஒரு கவலையில் இருக்கோம், ஒரு பிரச்சனையில் இருக்கோன்ட்டு அதுக்கு என்றைக்கு முடிவு வரணும் அப்படின்னு நாடி இருக்கானோ அது அன்னைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏண்டா எதுவுமே நிரந்தரம் கிடையாது இல்லையா? நிரந்தரமானதே மனிதருடைய வாழ்க்கை கிடையாது. நான் நிரந்தரம் கிடையாது, இங்கே நீங்கள் நிரந்தரம் கிடையாது, எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. அப்போது நிரந்தரம் இல்லாமல் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் நிரந்தரமாக இருக்குமா என்ன? அதுக்கும் ஏதோ ஒரு முடிவு சம்திங் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போது அந்த நேரத்தில் ஒரு பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ஹாப்பியான ஒரு நம்ம எதிர்பார்க்குறதோட ஒரு சிறந்த முடிவு கிடைச்சதோட, இதை நினச்சிட்டு நிறைய விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இதை பண்ணியிருந்துருக்கலாமே, அதை பண்ணியிருந்துருக்கலாமே, அன்றைக்கி பிள்ளைங்க அன்னைக்கு இங்கே வாமா அங்கே மாமான்னு கூப்பிட்டாங்களே, எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட போகாமல் நான் இருந்துட்டேனே, பிள்ளைங்க பாவம் இல்லையா, நான் மிஸ் பண்ணிட்டோமே. ஸோ அந்த மாதிரி எனிதிங் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து பின்னாடி வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பிரச்சனைகளில் இருந்தாலும், என்ன விதமான கஷ்டங்களில் இருந்தாலும் அப்பப்போ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு சந்தோஷத்தை வந்து நம்மளுக்கு வரும். ஏதாவது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி, ஒரு மனமாற்றம் ஏற்படுற மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்புகளை தயவு செஞ்சு தவற விடாதீங்க. அப்படி சின்ன சின்ன வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க பழகுங்க. ஸோ அந்த மாதிரி அனுபவிங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது ஒரு லாங் வீடியோலாம் இல்லை, ரொம்ப 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 ஷார்ட் மாதிரி சின்ன வீடியோ தான். ஆனால் அந்த மெசேஜ் வந்து ஆழமாக மனசில் பதியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாள் கழித்து போட்டாலும் சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இது வரைக்கும் பார்க்காத யாராவது என்னோடய சேனலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, என்னோடய வீடியோ உங்களை ரீச் ஆகிருக்கு அப்படின்னா, இனிமேல் கூட இன்ஷால்லா ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது சொல்ல நினச்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.